ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 2024 கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தாலாம். தீரன் சின்னமலை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா சி ஆன்சர். 1 மற்றும் 2 வந்து கரெக்ட். ஓகேங்களா? 1 2 கரெக்டு, 3 வந்து ஓகேங்களா? என்னன்னு பார்த்தாலாம். தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவர். கரெக்டு தான். ஓகேங்களா? கொங்கு நாட்டு பாளையக்காரர் தான் இவர். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் எதிர்த்து வந்து போராடி இருப்பார். ஓகேங்களா? அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட், இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். கரெக்ட். ஓகேங்களா? பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் தான் பயிற்சி அளிக்கப்பட்டார். ஓகேங்களா? இதுவும் கரெக்டு. அடுத்த தேர்ட் பாயிண்ட் வந்து 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். ஓகேங்களா? இதில் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரெஞ்சுக்காரர்கள் கிடையாது, ஆங்கிலேயருக்கு எதிராக தான் அவர் போராடி இருப்பார். ஓகேங்களா? பிரெஞ்சுக்காரர்கள் வந்து இவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் இவர் அதனால தான் இந்த பாயிண்ட் வந்து ராங்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பிரெஞ்சுக்காரர்கள் வர மாட்டாங்க, ஆங்கிலேயர்கள்னு வருவாங்க. ஓகேங்களா? அடுத்து 1805 ஜூலை 31 தான் இவங்க வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. எங்கே தூக்கில் போட்டிருப்பாங்கன்னா சங்ககிரி கோட்டையில் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு தீரன் சின்னமலைக்கு தொடர்பான ஒரு 3 போர் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தரலாம். காவேரி போர், ஓடாநிலை, அரச்சலூர் போர். ஓகேங்களா? காவேரி போர் வந்து இயர் வந்து 1801, ஓடாநிலை வந்து 1802, அரச்சலூர் போர் வந்துட்டு 1804. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து காவேரி கிட்ட நிற்பாங்க, காவேரி கிட்ட ஓட முடியாது செகண்டு. ஸோ அதனால காவேரி வந்து அவர் அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான். 1801, 2, 4. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.